வணக்கம் நண்பர்களே. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஒவ்வொரு வீட்டிலும் மொத்தம் 33 கேள்விகள் கேட்கப்படுகின்றன. இந்த கேள்விகள் வீட்டின் விவரங்கள், குடும்ப விவரங்கள், அடிப்படை வசதிகள் மற்றும் சொத்துகள் பற்றிய தகவல்களை சேகரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வீடியோவில் அந்த 33 கேள்விகள் என்னென்ன, ஒவ்வொரு கேள்வியிலும் என்ன பதிவு செய்ய வேண்டும் என்பதை விரிவாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல் கேள்வி, பில்டிங் நம்பர். ஒவ்வொரு கட்டடத்திற்கும் உள்ளாட்சி அமைப்பு வழங்கிய பில்டிங் நம்பரை பதிவு செய்யணும். அதிகாரப்பூர்வமான பில்டிங் நம்பர் இல்லை அப்படின்னா மேனுவல் படி அடுத்த தற்காலிகமான பில்டிங் நம்பரை வழங்க வேண்டும். அடுத்த கேள்வி, சென்சஸ் ஹவுஸ் நம்பர். ஒவ்வொரு தனித்தனி ஹவுஸுக்கும் தனித்தனி சென்சஸ் ஹவுஸ் நம்பர் வழங்க வேண்டும். ஒரு பில்டிங்கில் பல வீடு அல்லது கடைகள் இருந்தால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான சென்சஸ் ஹவுஸ் நம்பர் வழங்க வேண்டும். இதை பற்றி உங்களுக்கு சரியான தெளிவு இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க. கேள்வி 3, ப்ரீடாமினன்ட் மெட்டீரியல் ஆஃப் த ஃப்ளோர். அதாவது வீட்டோட தரையில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட கட்டுமான பொருளை பதிவு செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு மண், கல், சிமெண்ட், மொசைக், டைல்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம பார்த்து செலக்ட் பண்ணணும். இப்போது ஒரு வீட்டில் ஒரே ஒரு ரூம் மட்டும் தளச்சங்கள் மாதிரி போட்டுட்டு மீதி இருக்கிற பகுதி எல்லாம் டைல்ஸில் போட்டிருந்தாங்கன்னா எந்த ஒரு பகுதி 75% மேலே இருக்கோ அதை தான் நம்ம மேஜரான பகுதியாக நம்ம போடணும். அடுத்த கேள்வி, ப்ரீடாமினன்ட் மெட்டீரியல் ஆஃப் வால். வீட்டின் சுவரின் முக்கிய கட்டுமான பொருளை பதிவு செய்யணும். உதாரணம் மண், மரம், செங்கல், கல், இந்த மாதிரி எதை பயன்படுத்தி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் செலக்ட் பண்ணணும். அடுத்த கேள்வி, ப்ரீடாமினன்ட் மெட்டீரியல் ஆஃப் ரூஃப். வீட்டோட வெளிப்புற கூரையின் முக்கிய கட்டுமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்து நம்ம போடணும். ஃபால் சீலிங் இருந்தாலும் வெளிப்புற கூரையை மட்டுமே கணக்கில் எடுக்கணும். உதாரணத்துக்கு அந்த கூரை ஓடால் அமைஞ்சதா, இல்லை ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டால் அமைஞ்சதா, இல்லை காங்கிரீட்டா, அந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்து செலக்ட் பண்ணணும். கேள்வி 6, யூஸ் ஆஃப் சென்சஸ் ஹவுஸ். அந்த சென்சஸ் ஹவுஸ் இப்போது எந்த பயன்பாட்டுக்கு இருக்குது, எந்த விதமான பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு முழுவதும் குடியிருப்பாக இருக்கா, இல்லைனா பகுதி நேர குடியிருப்பாக இருக்கா, இல்லைனா கடை, அலுவலகம், தொழிற்சாலை, வழிபாட்டு இடம், இல்லது காலி இடம், இந்த மாதிரி நம்ம பார்த்து சொல்லணும். அடுத்த கேள்வி, கண்டிஷன் ஆஃப் த சென்சஸ் ஹவுஸ். வீட்டின் தற்போதைய நிலைமையை பதிவு செய்ய வேண்டும். அதாவது அந்த வீட்டில் வசிப்பதற்கு அந்த வீட்டோட நிலமை நல்லா இருக்கா, இல்லை கொஞ்சம் மோசமாக இருக்கா, இல்லை கம்ப்ளீட்டாக ரொம்ப மோசமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். கேள்வி 8, ஹவுஸ் ஹோல்ட் நம்பர். ஒரே சென்சஸ் ஹவுஸில் தனித்தனியாக சமைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனித்தனி ஹவுஸ் ஹோல்ட் நம்பர் வழங்க வேண்டும். கேள்வி 9, டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் நார்மலி ரிசைடிங். வழக்கமாக அந்த வீட்டில் வசிக்கும் மொத்த நபர்களின் எண்ணிக்கையை பதிவு செய்ய வேண்டும். தற்காலிகமாக வெளியே சென்றவர்களை சேர்க்க வேண்டும். அதுபோக விருந்தினர்கள் இருக்காங்கன்னா அவங்கள சேர்க்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்க ஹாஸ்டலில் படிக்காங்க, தங்கி படிக்க போயிருக்காங்க, இந்த மாதிரி உள்ளவங்களை நம்ம கணக்கில் போட தான் செய்யணும். கேள்வி 10, நேம் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட். குடும்பத்தின் பொறுப்பை ஏற்றுள்ள குடும்ப தலைவரின் முழு பெயரை பதிவு செய்ய வேண்டும். கேள்வி 11, குடும்ப தலைவரின் பாலினம் என்ன அப்படிங்கிறத குறிப்பிடணும். கேள்வி 12, சமூக பிரிவு. குடும்ப தலைவர் எந்த சமூக பிரிவை சேர்ந்தவர் என்பதை பதிவு செய்ய வேண்டும். கேள்வி 13, வீட்டின் உரிமை நிலை. வீடு யாருடையது என்பதை பதிவு செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு சொந்த வீடா, வாடகை வீடா, அந்த மாதிரி எப்படிங்கிறத நம்ம குறிப்பிடணும். கேள்வி 14, குடியிருப்பு அறைகளின் எண்ணிக்கை. அதாவது வசிப்பதற்கும் உறங்குவதற்கும் பயன்படுத்தப்படும் அறைகளின் எண்ணிக்கையை பதிவு செய்ய வேண்டும். சமையலறை, குளியலறை, கழிவறை, வறண்டா, கேரேஜ் போன்றவற்றை இதில் சேர்க்கக்கூடாது. கேள்வி 15, திருமணமான தம்பதிகளின் எண்ணிக்கை. அந்த குடும்பத்தில் வழக்கமாக வசிக்கும் திருமணமான தம்பதிகளோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பதிவு செய்யணும். கேள்வி 16, குடிநீரின் முக்கிய ஆதாரம். அதிகமாக பயன்படுத்தப்படும் குடிநீர் ஆதாரத்தை பதிவு செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு குழாய் நீரா, கைப்பம்பா, ஆழ்துணை கிணறு, திறந்த கிணறு, இந்த மாதிரி நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். கேள்வி 17, குடிநீர் கிடைக்கும் இடம். குடிநீர் எங்கு கிடைக்கிறது என்பதை பதிவு செய்ய வேண்டும். அதாவது வீட்டு வளாகத்திற்குள்ளே கிடைக்குதா, வீட்டுக்கு அருகில் கிடைக்கிறதா, இல்லை வீட்டிலேருந்து தொலைவில் தான் கிடைக்குதாங்கிறத நம்ம குறிப்பிடணும். கேள்வி 18, முக்கிய ஒளி வசதி. அதாவது வீட்டில் அதிகமாக பயன்படுத்தப்படும் ஒளி வசதியை பதிவு செய்யணும். உதாரணத்துக்கு மின்சாரமா, சோலாரா, மண்ணெண்ணெய் விளக்கா, இந்த மாதிரி பதிவு செய்யணும்.
அடுத்த கேள்வி கழிவறை வசதி. வீட்டில் கழிவறை வசதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பதிவு செய்யணும். அதாவது அந்த கழிவறை வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒன்று அந்த மாதிரி இருக்கா, இல்லைனா பகிர்ந்து பயன்படுத்தப்படுகிறதா, இல்லை கழிவறை வசதியே இல்லையா அப்படிங்கிறத கரெக்டாக பதிவு செய்யணும். கேள்வி 20 கழிவறையின் வகை. கழிவறை வசதி இருந்தால் அது எந்த வகையை சேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடணும். உதாரணத்துக்கு ஃப்ளஷ் டாய்லெட்டா, செப்டிக் டேங்கா, குழி கழிவறையா, வீட்டில் உள்ள உண்மையான கழிவறை வகையை மட்டும்தான் நம்ம பதிவு செய்யணும். கேள்வி 21 கழிவுநீர் வெளியேறும் வசதி. சமையலறை மற்றும் குளியலறையிலிருந்து வரும் கழிவுநீர் எவ்வாறு வெளியேறுகிறது என்பதை பதிவு செய்ய வேண்டும். கேள்வி 22 குளியலறை வசதி. வீட்டில் குளியலறை வசதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பதிவு செய்யணும். அதே மாதிரி அது வீட்டிற்குள் இருக்கிறதா, கூரையில்லா குளியல் பகுதியா, இல்லைனா வசதி இல்லையா அப்படிங்கிறத குறிப்பிடணும். கேள்வி 23 சமையலறை மற்றும் எல்பிஜி பிஎன்ஜி வசதி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடணும். வீட்டில் தனி சமையலறை உள்ளதா, எல்பிஜி அல்லது பிஎன்ஜி இணைப்பு உள்ளதா என்பதை பற்றி பதிவு செய்ய வேண்டும். கேள்வி 24 சமையலுக்கு பயன்படுத்தப்படும் முக்கிய எரிபொருள். அதாவது அதிகமாக பயன்படுத்தப்படும் சமையல் எரிபொருளை பதிவு செய்யணும். எடுத்துக்காட்டுக்கு எல்பிஜியா, பிஎன்ஜியா, விறகடுப்பா, மண்ணெண்ணெய் அடுப்பா, அந்த மாதிரி பார்த்து குறிப்பிடணும். ஒன்றுக்கும் மேற்பட்ட எரிபொருள் பயன்படுத்தினாலும் அதிகமாக பயன்படுத்துவதை மட்டுமே பதிவு செய்ய வேண்டும். கேள்வி 25 ரேடியோ அல்லது டிரான்சிஸ்டர் வசதி இருக்கா அப்படிங்கிறத குறிப்பிடணும். தற்போது செயல்படும் ரேடியோ அல்லது டிரான்சிஸ்டர் இருந்தால் மட்டும் ஆம் என்று பதிவு செய்ய வேண்டும். கேள்வி 26 தொலைக்காட்சி. அதாவது செயல்படும் தொலைக்காட்சி இருந்தால் மட்டுமே ஆம் என்று பதிவு செய்ய வேண்டும். அடுத்த கேள்வி இணைய வசதி. ஒய்ஃபை அல்லது மொபைல் டேட்டா மூலம் வீட்டில் யாராவது இணையத்தை பயன்படுத்த முடிகிறதா அப்படிங்கிறத பார்த்து இணைய வசதி இருக்கா அப்படின்னு குறிப்பிட வேண்டும். கேள்வி 28 கணினி அல்லது மடிக்கணினி. லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் இருக்கா அப்படிங்கிறத பதிவு செய்யணும். அலுவலகம் வழங்கிய கம்ப்யூட்டர் மட்டும் இருந்தால் பதிவு செய்யக்கூடாது. அடுத்த கேள்வி தொலைபேசி இருக்கா இல்லையாங்கிறத நம்ம குறிப்பிடணும். லேண்ட்லைன் அல்லது மொபைல் ஃபோன் இருந்தால் மட்டும் அதை பதிவு செய்யணும். கேள்வி 30 சைக்கிள் அல்லது ஸ்கூட்டர் அல்லது மோட்டார் சைக்கிள் இருக்கா இல்லையாங்கிறத குறிப்பிடணும். குடும்பத்தில் யாருக்காவது தனிப்பட்ட பயன்பாட்டிற்கான சைக்கிள், ஸ்கூட்டர், மோட்டார் சைக்கிள் அல்லது மொபெட் இருந்தால் பதிவு செய்ய வேண்டும். அடுத்த கேள்வி கார், ஜீப், வேன். அதாவது குடும்பத்திற்கு சொந்தமான கார், ஜீப் அல்லது வேன் இருந்தால் பதிவு செய்ய வேண்டும். டாக்ஸி அல்லது கூட்ஸ் வெஹிக்கிள் போன்ற வணிக பயன்பாட்டு வாகனங்களை இதில் சேர்க்கக்கூடாது. அடுத்த கேள்வி முக்கிய உணவு தானியம். கடந்த ஒரு வருடத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட முக்கிய உணவு தானியத்தை பதிவு செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டு அரிசி, கோதுமை, சோளம், கம்பு, மக்காசோளம். இதில் எதுன்னு பார்த்து பதிவு செய்யணும். கடைசியாக மொபைல் எண். குடும்பத் தலைவர் அல்லது பொறுப்பான குடும்ப உறுப்பினரின் சரியான மொபைல் எண்ணை பதிவு செய்ய வேண்டும். இந்த எண் சென்சஸ் தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல் பரிமாற்றத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும். இவைதான் சென்சஸில் கேட்கக்கூடிய 33 முக்கியமான கேள்விகள். ஒவ்வொரு கேள்வியையும் சரியாக பதிவு செய்வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் துல்லியத்திற்கும் அரசு திட்டமிடுதலுக்கும் மிகவும் முக்கியமானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சென்சஸ் டியூட்டி வந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சென்சஸ் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.